ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேணா வீடியோ பார்க்க போகிறோம். சிச்சன் மோஸ்ட் ஹாரர் எபிசோடு தான். ஒரு ஹாரரான லைனை பற்றி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ போகலாம். எப்பயும் போல் பிரின்சிபல் தான் நம்ம ஹாரர் ஸ்டோரி சொல்ல வந்திருப்பார். ஒரு ஹாரரான லைன் உங்கள் ஊருக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு. அப்படியே கதைக்கு வந்துடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோ சிச்சர் கசாபாலாம் நடந்து சோகமாக போயிட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிச்சர் அங்கே அக்காங்கெல்லாம் நிற்கிறத பார்த்து பின்னாடி போயிட்டு நிற்பாகணும். போயிட்டு நின்றுட்டு குடும்பத்தினத்தை காமிச்சிட்டு இருப்பான். கசாபா எதாவது இவ்வளோ பெரிய லைனாக இருக்குது சாக்கா பாப்பா. அப்போ தான் அந்த சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இல்லை, நாங்கள்லாம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இந்த லைனில் வந்து நிற்க முடியுமான்னு கேட்குறதுக்கு யோசிக்காமே டக்குன்னு போயிட்டு நின்றுவானுங்க. ஷின்சான் கசாமா போச்சன் மசாவுன்னு போயிட்டு எல்லாம் நின்று அந்த லைனுக்கு பதிலாக மாறிடுவாங்க. அப்போ ஒரு எஃபெக்ட் மாரி சேஞ்ச் ஆகும். அதை அப்படியே சொல்லிக்கிட்டு ஜாலியாக இருக்கல இந்த லைனில் நிற்கிறேன்னு சொல்லி மசா பேசிகிட்டு இருப்பான். இல்லைனா ஜாலிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தர் நிற்பார். அதே கதையில் நேனியும் இருப்பாங்க. நேனி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு யாருமே யாராவது வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேலை இருக்குப்பா வாங்க போகலான்னு சொல்லும்போது, உங்களால் போகலாம் முடியாது இந்த லைனை தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க, எப்படி போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. இவங்களால போக முடியாது. அப்போ தான் எல்லாருக்கும் பயம் வரும், என்ன நம்மளால் வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கீழே அந்த லைனு போக போக இவங்களே தானாக முன்னாடி போகிறாங்க. அப்புறம் தான் இவர் சொல்லுவார், உங்களை அவங்க ஏமாற்றிட்டாங்க, இனிமேல் நீங்கள் யாராச்சும் அந்த லைனுக்கு பதிலாக நிற்க வச்சு தான் நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லுவார். அப்போ தான் எல்லோரும் கை காமிச்சு கூட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சான் பார்த்தீங்கன்னா நனாகாக்காவை பார்ப்பா. அவனால் கட்டுப்படுத்த முடியாது நனாகாக்காவை பார்த்தோன்னே. அதனால் ஷின்சானும் பார்த்தீங்கன்னா அவனும் வெளியே போயிடுவான். அவன் எப்படி போவான்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அட்ராக்டிவ் இருந்தால் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஷின்சானும் வெளியே போயிடுவான். அப்போ தான் சொல்லுவான், உங்களுக்கு யாராச்சும் அட்ராக்ட் மாதிரி இருந்தாங்கன்னா நீ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. டக்குன்னு ஐச்சன் கார் வருவா, ஷின்சான் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மசாவ், எனக்கு தான் ஐச்சனை பிடிக்குமே, அதனால் அட்ராக்ட்னால நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லும் போது மசாவ்னால் வெளியே போக முடியாது, கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் நீ ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்க போகிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம், இப்போ யாருமே வரல, அவங்கள போயிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஷின்சான் மட்டும் வெளியே போயிட்டான்னு சொல்லும்போது ஷின்சான் வெளியே வந்துடுவான். யாரையும் கூப்பிட்டு வரலையா ஷின்சான்னு கசாமல் கேட்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சான் லைன் உள்ள வந்துடுவான். அப்புறம் வெளியே போக ட்ரை பண்ணுவான், போக முடியாது அவனால். அதனால் லாஸ்ட் எண்டும் வந்துடும். முன்னாடி இருக்கிறவரும் போயிடுவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், உள்ளே சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஷின்சான் கசாமெல்லாம் நாங்களாம் வரமாட்டோம், போங்க போங்கன்னு சொல்லிட்டு பயத்தை கிளப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் நேனியும் வந்துடுவாங்க. எவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லைனு நீங்கள் தான் நெக்ஸ்ட்டுன்னு கத்துவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் தானாக ஓப்பன் ஆகி காற்று இழுக்க ஆரம்பிச்சிடும். நேனி ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பறக்கும். பறந்து போயிட்டு அங்கே டோரில் பார்த்தீங்கன்னா முடிவுன்னு நேனி எழுதியிருப்பாங்க ஸ்கிரிப்டில். அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒரு மாதிரியாக எஃபெக்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். டக்குன்னு எல்லாம் அமைதியாகிடும். டக்குன்னு எல்லாம் பார்ப்பாங்க, நம்ம எதுக்கு இந்த லைனில் நின்னோன்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்ப்பாங்க. அந்த இடமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு ஒரு கிரவுண்டு மாரி ஆகிடும். அப்போ தான் நேனி தான் காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேனி கத்துவாங்க, என் ஸ்கிரிப்டெல்லாம் வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல் வருவார், இந்த ஹாரரான லைனு உங்கள் ஊருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு ஹாரராக முடியுது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.